ஜிம்முக்கு மறுபடி வரோம். டாக்டர் படியில் கொஞ்சம் பார்த்து நடக்க சொன்னார். ஒரு கால் வச்சு தான் ஒரு கால் வைக்கணும். ஸ்பீடாக அந்த கோயில் வீடியோவில் ஏறி தான் கால் வீங்கினது. கொஞ்ச நாளைக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும், இல்லைன்னா அப்புறம் மறுபடி வீங்கிக்கும். ஜிம்மு படியில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கால் வைக்க போகிறேன். என்ட்ரன்ஸில் வச்சிட்டேன். கால் சரியாகலைனாலும் எதுக்காக ஜிம்மு வரோன்னா இதுக்காக தான். கும்ஃபு பாண்டாவாக மாறிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக தான். ஓவராக எதுவும் பண்ணக்கூடாது. அப்புறம் ஏதாவது ஆயிடுச்சுன்னா சோலி முடிஞ்சிடும், கத்தம். அதனால் லைட்டாக கை காலை மட்டும் அசைச்சிங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு 2.5 kg. இது 2.5 kg தானடா? என்னடா இவ்வளோ வெயிட்டாக இருக்கு? இன்னும் 6 மாதம் கழிச்சு வாங்க. 1.5 kg தூக்க முடியாது உங்களால. இந்த ஐட்டம் எல்லாம் வெயிட் அதிகமாக இருக்க காரணத்தினால இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிடுவோம். டெக்னாலஜியா ஏன்டா இவ்வளோ கிட்டக்க வர? எனக்கு பயமா இருக்கு. கொஞ்சம் பேக் போடா. கோதால இறங்குறோம். தம்பி குறைச்சிடலாமாடா? அதெல்லாம் குறைச்சிடலாண்ணா. அம்மாக்கு இந்த 6 பேக்கு அந்த லெவல் அவ்வளோ பெரிய ஆள்லாம் நம்ம கிடையாது. ஓரளவு ஒரு சட்டையை போட்டோம்னா பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் போதும். அந்த லெவல் உடம்ப கொண்டு வந்தால் போதும். இப்போ எத்தனை கேஜி இருக்குன்னு செக் பண்ணிவிடுவோமா? வாங்க, நான் செக் பண்ணிடலாம். வாங்க. நிற்கவா? இல்லைங்க. $72.25. கிட்டத்தட்ட 72.5 கிலோ இருக்கேன். முன்னாடியே சொன்ன மாரி மசில் பில்டப் பண்ணுறது அதெல்லாம் நம்மளோட எய்ம் கிடையாது. நம்மளோட எய்மு 72.25லேருந்து 65, பிலோ 65 கொண்டு வர்றது. அதுதான் கரெக்டாகவும் இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, நமக்கு எது செட் ஆகுமோ, நம்மளால் எது லாங் டைமில் ஃபாலோ பண்ண முடியுமோ அதுதான் பண்ண முடியும். நம்மளால் வெயிட் லாஸ் பண்ண முடியும், ஏறாமல் வேணால் பார்த்துக்க முடியும். மசிலை பில்டப் பண்ணி அதை மெயின்டைன் பண்ண முடியுமான்லாம் தெரியாது. 6 பேக் வைக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். நம்ம பாடியை ஓரளவு கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அதான் என்னோடய எய்ம். அதனால் உடம்பை கம்மி பண்ணுறதுக்கு நார்மலாக எக்ஸசைஸு என்ன பண்ணுவாங்களோ, பேசிக்காக ஒரு டயட்டு சிம்பிளாக அதை தான் ஃபாலோ பண்ணி கம்மி பண்ணலான் இருக்கேன். அப்போ தான் அதையும் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும். ஏதாவது ஒரு சிம்பிளாக இருந்தால் தான். நம்ம பாட்டுக்கு இதை சாப்பிட்டு குறைச்சோம், அதை சாப்பிட்டு குறைச்சோம்னா மறுபடி ஏறிடும், கத்தம். அதனால் எதை நம்மளால் லாங் டைமில் ஃபாலோ பண்ண முடியுமோ அதை தான் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க. யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு மறந்துட்டேன். ஆனால் அந்த சொன்ன வார்த்தை ஞாபகம் இருக்குது. லெக்குக்கு மட்டும் லைட்டான எக்ஸசைஸு டாக்டர் பண்ண சொன்னாங்க. சும்மா காலை மடக்கிறது, காலை இப்படி நீட்டுறது, காலை மேலே தூக்குறது. இல்லை, இந்த பக்கம் நான் ட்ராயர் ஓட்ட தெரியும், நான் இப்படி படுத்துக்கவா? அப்புறம் மடக்கிறது, அதுமாரி பண்ண சொன்னாங்க. இதை மட்டும் பண்ணி முடிச்சாச்சு. என்னடா தம்பி கரலா கட்டை ஒன்று இருக்கு? இப்போதான் அண்ணா அதை பார்க்குறேன். வந்த வரைக்கும் அதை ஒரு சுற்றிடுவோமா? என்னடா இவ்வளோ வெயிட்டாக இருக்கு? அவ்வளோதானே வெயிட்டாக இருக்கு. எத்தனை கேஜி இருக்கும்? 2.5. 2.5யா? இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்க காரணத்தினால இதை உங்களுக்கு மறுபடி பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான். நல்லபடியாக இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வந்தாச்சு. இன்னைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். ரெகுலராக வரணும், அதான் ரொம்ப முக்கியம். நம்ம மறுபடி சந்திப்போம்.